டெக்ஸ்ட்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா வீடியோஸையும் ஸ்டாப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரையாரிட்டி நான் கொடுக்காம விட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் நீங்கள் போடுற கமெண்ட் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ட்டு பார்ப்பேன், பட் அதை என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. சரி, நான் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஃபர்தராக கொஷின்ஸும் வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு 2 to 3 வீடியோஸ் முடிஞ்ச உடனே ரிப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட போகிறேன். இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர் ஒரு எபிசோட் மாதிரி. நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. நான் எதையுமே ரிமூவ் பண்ண மாட்டேன். நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கும், லெட் இட் பி. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு 2 வீடியோ 3 வீடியோ முடிஞ்ச உடனே அது ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ராஜெக்ட் பற்றின தொடர்ந்து வீடியோ போடுறேன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அது வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது மூலிமா என்ன உங்களுக்குன்னா அந்த கொஷின்ஸ்க்கான கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ கீழே போயிட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து என்னால் ட்ரூத்ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன்னா மேனுஃபேக்சரர் வந்து என்னதான் அவனுங்களுக்கு வந்து தமிழ் தெரியல அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கலந்து போடுவோம். ஸோ அது கான்ஃப்ளிக்ட்டை வந்து உருவாக்குது. என்னால் டேரெக்டாக வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்க முடியல. பட் ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வேறு லெவல் பண்ணலாம். உங்ககிட்ட டேரெக்டாகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரமாக வந்து இது கண்டிப்பாக அமையும். இதுவும் ஒரு மெயின் ரீசன் நான் ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர் வீடியோ போடுறது. லோ பட்ஜெட்டுக்காக நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க. அன்பாக்சிங் வீடியோவில் வச்சுருந்தோனோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடையாது. பார்ட்னர்ஷிப் கிட்ட நம்ம கேட்கணுன்னாலும் இல்லை ஃபர்தராக நம்ம சேனல் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போனாலும் சப்ஸ்கிரைபரும் தேவைப்படுது, வியூஸும் தேவைப்படுது. ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ப்ரொஜெக்டர் ஆடியன்ஸ்க்கான மெயினான ஒரு சேனலாக வந்து தமிழில் வந்து நம்ம வந்து இருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிப்ளை பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டோப்ட்ரோ எலைட் ப்ரோ ப்ரொஜெக்டர். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஹரி மோனிஷ் 1956 அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஏஎல்ஆர் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து வாங்கலாமா வேணாமா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, ப்ரோ இந்த ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வாங்கலாம். பட் ஹை எண்ட் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இட் மேக் சென்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் பிரைட்னஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எப்சனு இல்லை நீங்கள் வந்து பென்க்கு இந்த மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கும் லூமன்ஸு, ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் ஜாஸ்தி இருக்கும். சைனா ப்ரொஜெக்டர் விட்டுருக்கேன். ரொம்ப பிராண்டட் ப்ரொஜெக்டர்லாம் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதாவது இப்போ இதில் பார்க்குற பிரைட்னஸ் இல்லாமல் ரொம்ப பீக் பிரைட்னஸ்லாம் வந்து அதில் நம்ம கொண்டு வர முடியும். எஸ்பெஷலி அதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி வந்து லேசராக இருக்கும். சரிங்களா? லேசர் ப்ரொஜெக்டர் எல்லாமே 1 lakh and above தான்.